ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேஜிக் செயின் ஸ்டிச்சு, பட்டன் ஹோல் ஸ்டிச், டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச், அப்புறம் ஒயிட் டைப் ஸ்டிச், இந்த 4 ஸ்டிச்சும் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேஜிக் செயின் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்ககிட்ட எந்த டபுள் கலர் த்ரெட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த த்ரெட்டோட எண்ட்டையும் இந்த த்ரெட்டோட எண்ட்டையும் சேர்த்து வச்சு ஒன்றா நாட் போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல அதே மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேஜிக் செயின் ஸ்டிச்சில் 2 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணி போடுறது. நெக்ஸ்ட்டு நம்ம எப்போதும் டபுள் த்ரெட்டில் தானே ஸ்டிச் போடுவோம், அது மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். கீழே எப்போதும் நம்ம வச்சுருப்போம் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கலரை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு கலரை நீங்கள் கீழே ஹேண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு கலரை மேலே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் வச்சுருக்கீங்களா, அது ஒரு லூபுக்கு, அப்புறம் இன்னொரு கலர் ஆல்ரெடி வச்சுருந்தோம் போட்டோம்ல அந்த கலர் ஒரு லூபுக்கு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கலர்ஸை போடுங்க. இது பார்க்குறப்ப 2 கலரும் மாற்றி மாற்றி வர மாதிரி இருக்கும். இதுதான் மேஜிக் செயின் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணி போடுறோம். நெக்ஸ்ட்டு டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி போடுவோம். இது பார்த்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், நீங்கள் போட போட பழகிடும். நெக்ஸ்ட்டு எண்ணாட் போடுறப்ப 2 கலரையுமே சேர்த்து வெளில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எப்போதும் போல் எண்ணாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த டபுள் த்ரெட் வச்சு போடுவோன்னு சொன்னோம்ல, அதுக்கு நம்ம நார்மலாக ஒரு கலர் த்ரெட் எடுத்து எப்படி போடுவோமோ அதே மாதிரி 2 கலர்லேயுமே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை கீழே நம்ம எப்போதும் பிடிச்சி போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே இருந்து எடுக்கிறப்ப 2 கலரும் ஜாயிண்ட் ஆகி வரும். அடுத்தடுத்து எடுக்கிறப்ப ஒவ்வொரு கலர் மாற்றி மாற்றி அந்த சிங்கிள் அப்போ சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி எடுங்க. வீடியோவில் உங்களுக்கு கீழே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு 2 லூப் எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்தடுத்து ஈஸியாகிடும். ஒரு 2 லூபுக்கு அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்து ஈஸியாக தான் இருக்கும். பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டில் இருக்க கலர்ஸ் பேக்கில் இருக்க கலர்லேருந்து எடுத்து தான் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், கீழே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பேக்கில் எந்த த்ரெட் இருக்கோ அதே தான் நான் எடுத்து ஸ்டிச் போடுறப்ப ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். கலர் அதனால மாறி மாறி வருது. கொஞ்சம் சிக்காகாமல் பார்த்து போடுங்க, ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th ஸ்டிச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு தான். டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச்சு, கீழேருந்து சைடில் இருந்து மேலே
அங்கே மேலேருந்து கீழே இழுக்கிறீங்களா, அப்போ வந்து கிளாத்தை ஒட்டின மாதிரி வச்சு ஊசியை இழுங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த பாஸ் ஷேப் மாதிரி வந்து அது லாக் ஆகும். உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப மேலே தூக்கி இழுத்தீங்க அப்படின்னா அது அந்த நடுவுலையே லாக் ஆகிட்டு பார்க்குறதுக்கு ஸ்டிச் நீட்டாக இருக்காது. அதனால் கீழே ஊசியை வந்து நல்லா கிளாத்துக்கும் கீழால் வச்சு இழுங்க. எப்படின்னா கீழே வச்சு இழுத்துறாதீங்க, கிளாத்துக்கு கீழேனா கிளாத்தை தொடுற அளவுக்கு வச்சு இழுக்கணும். அப்போ தான் கரெக்டாக அது வந்து லாக் ஆகும். நான் வீடியோவில் எந்த அளவுக்கு காட்டுறேனோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வீடியோவில் வந்து சின்னதாக லைன் போட்டு தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ சின்னதாக போட்டு போடாதீங்க. அந்த 15 சென்டிமீட்டர் சின்ன ஸ்கேல் இருக்கும்ல, அதில் ஒரு லைன் போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் ஸ்டிச்செல்லாம். ஸோ அந்த மாதிரியே போடுங்க, இவ்வளோ சின்னதாக போட்டு போடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து 7th ஸ்டிச்சு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மேலே பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இதுக்கு வந்து 3 லைன் ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டர் லைனில் ஆரம்பித்து அங்கே மேலே பார்த்தோம்ல ஒரு பாஸ் ஷேப் வர்றது மாதிரி, அதே மாதிரி இது எப்படின்னா மேலேயும் வரும் கீழேயும் வரும். இதுக்கும் எந்த ஒரு குட்டி லாக்கும் போட தேவையில்லை. அங்கே சொன்னேன் இல்லை கிளாத்துக்கிட்டே வச்சு இழுக்கணும், அதே மாதிரி வச்சு இழுங்க. இப்போ இந்த ஸ்டிச் வந்து அந்த சென்டரில் லாக் ஆகும். லாக் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சென்டர் லைனு மேலேருந்து அப்படியே கீழே இழுத்திங்கன்னா அது நடுவில் வந்து லாக் ஆகும். திரும்ப கீழேருந்து மேலே இழுக்கிறப்ப இதுவும் சென்டரில் போய் லாக் ஆகி ஒரு முடிச்சு மாதிரி அங்கே ஃபார்ம் ஆகிக்கும். இதே தான் ரொட்டேட்டாக இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான். ஆனால் நீங்கள் அந்த கிளாத்து கிட்டையே வச்சு இழுக்கணும். அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிச்சு நீட்டாக நேராக வரும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் இந்த ஸ்டிச்சில் இல்லை. இது வந்து ஈஸியான ஸ்டிச் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் டைப் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுதான் 8th ஸ்டிச்சு. இது எப்படி போகணுன்னா சென்டர்லேருந்து லூப் எடுத்து மேலே பார்க்குறதுக்கு ஒய் ஷேப் மாதிரி இருக்கணும். திரும்ப மேலேருந்து கீழே அந்த லாஸ்ட் லைனுக்கு கொண்டு வரப்போ அங்கே நாட் லாஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துட்டு மேலே இருக்கிறப்ப அங்கே நடுவில் நாட் ஃபார்ம் ஆகும். அங்கே பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு. திரும்ப எங்கே அந்த செயின் ஸ்டிச் குட்டியாக போட்டோமோ அங்கேருந்து அப்படியே சென்டர்லேருந்து கீழேருந்து திரும்ப அந்த சைடில் போயிட்டு சின்னதாக செயின் ஸ்டிச்சு. இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் கண்டினியூஸாக வரும். இதுவுமே சிம்பிளான ஸ்டிச் தான். உங்களுக்கு வந்து ஸ்டிச் போடுறப்ப கிளாத்தில் சுருக்கம் வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணல, கிளாத்தை ஃப்ரேமில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அந்த நாப் இருக்கும்ல அந்த இடத்துல டைட் வச்சுட்டு கிளாத்தை பின்னாடி நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன்ல அதே மாதிரி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கு சுருக்கம் எதுவும் வராது. சுருக்கம் அந்த கிளாத் லூஸாக இருந்தால் உங்களால் சரியாக ஸ்டிச் போட முடியாது. அதை பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் குரூப்பில் கேளுங்க.